விருச்சிக ராசிக்கார அன்பர்களே, விருச்சிக ராசிக்கு எந்த வீடியோவை பார்த்தாலும் சூப்பர் 2026 டாப் டக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதோடைய வைப்ரேஷன் கொஞ்சமாவது முன்னாடி தெரியணுமில்ல சார், இன்னும் ஒன்றும் வைப்ரேஷன் தெரியலையே சார் அப்படின்னு கேட்குற அத்தனை பேருக்கும் இந்த 2026 இன்றிலிருந்து தொடங்குகிறது உங்களது அருமையான மகிழ்ச்சியான வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறதுக்காகவே இந்த வீடியோவில் நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த விஷயம், நீங்கள் ரொம்ப நாளாக ஏங்கி கொண்டிருந்த விஷயம், நீங்கள் எதற்காக ஆசைப்பட்டீர்களோ அதற்கான விஷயம், அதே போல் எந்த விஷயத்தில் நீங்கள் கவனமாக இருக்கணும். இல்லை சார், ஜாதக ரீதியாக எல்லாமே சொன்னாங்க, எல்லாமே ஓகே தான், ஆனால் இது பொது பலம் தானே, எல்லாத்துக்கும் பலிக்குமான்னு கேட்டால் எப்போவுமே நம்ம இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் கொஞ்சம் கூர்மையான மைண்டு, ரொம்ப டீப்பாக யோசிப்பாங்க. அப்படி யோசிக்கும் போது என்ன யோசிச்சிருப்பாங்க அப்படின்னா, இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா இது உண்மையாக இல்லையான்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் எப்பவுமே யோசிக்கும் போது அது என்ன எல்லா டைமும் ஜோசியம் சொல்கிறான், நல்லதாக தான் சொல்கிறான், ஆனால் அது எதுன்னு நமக்கு பலிக்கலையே அப்படின்னு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். இதை நம்ம கேட்டோம் அப்படின்னா ஜாதகத்தில் நம்பலங்கிறாங்க, இல்லை சாமியை நம்பலன்னு சொல்கிறாங்க, எதுக்கோன்னு எல்லா ஜோசிக்காரும் சொல்லிட்டு தான் இருப்பான் அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே தான் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இன்றைக்கு வரைக்கும் இருக்காங்க. அவருக்கு நல்லதாக சொன்னாலும் அவர் திட்டுவார், அவரை பற்றி தப்பாக சொன்னாலும் அவர் திட்டுவார். ஏன்னா விருச்சிக ராசிக்காரர்கள் தேலினுடைய குணம் கொண்டவர். அவர்கிட்ட கூட வந்து வேலை பார்க்குறவங்க கிட்ட கேட்டால் தெரியும் விருச்சிக ராசிக்காரர்கள் எப்படி அப்படின்னு. விருச்சிக ராசிக்காரர்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து எதுக்குமே வந்து கொஞ்சம் இறங்கி போகிற ஆளும் கிடையாது, மற்றவனுக்கு முன்னாடி கை கட்டி நிற்கிற ஆளும் கிடையாது. எந்த ஒரு விருச்சிக ராசிக்காரர்களாக இருந்தாலும் சரி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டான பர்சனாக இருப்பாங்க, மற்றவங்களும் அவர்கிட்ட அப்படி தான் இருக்குன்னு ஆசைப்படுவாங்க. இது உண்மையாக இல்லையா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. ராசிகள்லேயே ஒரு ராஜராசி அப்படின்னா விருச்சிக ராசி. எப்படி தெரியுமா? இவர்களுக்கு இரத்த சம்பந்தமான சின்ன பிரச்சனைகள் இருந்திருக்கிறது வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஒன்று, இந்த 2026 நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் இரத்த சம்பந்தமான சில விஷயங்கள். அதே போல் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் மன நிம்மதி, அதே போல் மறதி. சார், இந்த மன நிம்மதி கூட நீங்கள் ஓரளவுக்கு சரியாயிடும். இந்த தூக்கமின்மை, இந்த மறதி, இதை ரெண்டை மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த வருடம் உங்களுக்கு அருமையான வருடம். நல்லா தூங்கி எந்திரிக்கணும். உங்களுக்கு ஃபோன் அட்டன் பண்ணுறத கூட ஃப்ரீ டைம் கிடைக்காத அளவுக்கு உங்களுக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்கும், அந்தளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. இந்த 2026 தான் உங்களுடைய தொழிலினுடைய தொடக்கம். அதாவது இப்போ ஒரு ஆஃபீஸை ஓப்பன் பண்ணுறீங்க, ஸ்டார்ட் அப்பில் ஒரு ஸ்ட்ரகிளோடு ஆரம்பிப்போம் பார்த்தீங்களா, மொதல் மாதம் அசலையாவது எடுப்போமா, ஏதாவது ஒரு மாதம் வாடகைக்காவது ஆகுமா அப்படின்னு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 2026 கொஞ்சம் அப்படியே ஸ்டார்டிங் ஒரு 3-4 மாதம் அப்படியே லைட்டாக ஒரு உங்களுக்கு லேக் அடிக்க தான் செய்யும். அப்புறமேட்டுலாம் உங்களோட லெவல் வேறு லெவலில் வர ஆரம்பிச்சிடும். 2027 நீங்கள் ஒரு வெள்ளை சட்டை வெள்ளை வேஷ்டி, நல்ல ஒரு சூப்பரான லக்ஸுரி காரு, கையில் காலில் அந்த மோதிரம், இதில் கழுத்தில் செயின், இந்த மாதிரி தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்கணும். அந்தளவுக்கு வந்து தங்கச்சங்கிலியில் அப்படியே சும்மா கூலிங் கிளாஸோட ஹாப்பியாக சுற்ற வேண்டிய காலங்கள் இனி தான் வர இருக்குது. இந்த ராசிக்காரர்கள் இத்தனை நாட்கள் பட்ட கஷ்டத்துக்கு விடிவு காலம் பிறக்கக்கூடிய நேரம். தொழிலெல்லாம் உங்களை அடிச்சிக்கவே முடியாது. இதுக்கு மேலே 2-3 தொழில் பண்ணுவீங்க விருச்சிக ராசிக்காரர்கள். கண்டிப்பாக வெளிநாட்டு வருமானம் ₹1 உங்கள் கையில் நீங்கள் பார்த்தே ஆகணும். அதாவது வெளிநாட்டு வருமானம் கன்வெர்ட் ஆகி உங்கள் கையில் வர்றது ₹1 நீங்கள் வந்து அனுபவிச்சே ஆகணும். அது நீங்கள் சம்பாதிக்கிறீங்களோ, உங்களோட பெற்றவங்க சம்பாதிக்கிறாங்களோ, அண்ணனுக்கு சம்பாதிக்கிறாங்களோ, மாமச்சன் சம்பாதிக்கிறாங்களோ, ஒரு டைமாவது வெளிநாட்டு வருமானத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணி ஆகணும் விருச்சிக ராசியில் பிறந்தவங்க. அதே மாதிரி இந்த விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ரொம்பவே அதிகம். ஆன்மீகம் சார்ந்த தொழில்கள் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கட்டாயம் உங்களுக்கு வந்து செட் ஆகும். அதே மாதிரி யூஸ்டு கார்ஸு, யூஸ்டு சம்மந்தப்பட்ட பொருட்கள்லாம் நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்லா செட் ஆகும். நிலம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு ஓரளவுக்கு செட் ஆகும். அரசியலில் முதன்மையாக இருக்கக்கூடிய சில ராசிகளில் விருச்சிக ராசியும் இருக்குது. அதில் குறிப்பிட்ட கட்டங்கள் யாருக்கு அமைஞ்சு வருதோ அவங்க தான் வந்து அரசியலில் முன்னாடி வருவாங்க. மற்றவங்கெல்லாம் பேருக்கு அரசியலில் இருக்கலாம், அவ்வளோதான். இப்போ நான் கீழே ஒரு நம்பர் கொடுத்துருக்கல, அவர்லாம் வந்து கரெக்டாக கணிச்சு சொல்லிடுவார் அரசியலில் யாருக்கு வந்து முதன்மை இருக்குது, அந்த கட்டம். இது வரைக்கும் யாருமே கெஸ் பண்ணாத சில விஷயங்கள் எல்லாமே ஈஸியாக கெஸ் பண்ணக்கூடிய ஒரு பிரபல ஜோதிட நம்பர் தான் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் தனியாக வேறு யார்ட்ட ஜோதிடம் பார்க்கணும்னு பார்த்துக்கலாம். ஸ்பெஷலாக இந்த கட்டம் இந்த இடத்துல இருந்தது அப்படின்னா இவங்க கண்டிப்பாக அரசியலில் பலரும் ஆச்சரியப்படும்படி வருவார் அப்படிங்கிறத கண்டிப்பாக கணிச்சிடுவோம். மோடி உட்பட அந்த கட்டத்தின் பால் ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். அதை வச்சு தான் வந்து மற்றவங்களுக்கே வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஏன்னா கீழே இருக்கிற ஜோதிடரோட நம்பர் வந்து 200 ஜோதிடருக்கு மேலே இருக்கக்கூடியவங்களுக்கு குரு. ஸோ எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுங்கிறது உட்பட உங்களுக்கே தெளிவாக சொல்லி கொடுத்துருவார். அந்தளவுக்கு வந்து நீட்டாக உங்களோட ஜாதகத்தை பார்த்து சொல்லிடுவார். உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் 3 மட்டும் போதுங்க. அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு ஃபோன் பண்ணுங்கள். நிறைய பேர் ஃபோன் பண்ணி சார் பிஸியாக இருக்குன்னு சொல்லுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்குற மாதிரி இருக்குங்க. இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் முன்னாடியே சொல்லிட்டேன், இந்த மறந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. எந்தெந்த விஷயங்கள் உங்களுக்கு இந்த வருஷம் லக்காக இருக்கும்? சார், கடன் வாங்கி நிறைய இஎம்ஐயோடு சுற்றிட்டு இருப்பீங்க. இப்போ ஒரே கடன் வாங்கி அந்த இஎம்ஐ எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு அந்த ஒரு கடனையும் பாதி அடைச்சிருவீங்க இந்த இயர் எண்டுக்குள்ளே.
மீதி இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து அழைச்சிட்டே வந்துடுவீங்க வருங்காலங்களில். உங்களுக்கு கடன் பிரச்சனை அப்படின்னு இருந்த விஷயங்கள் எல்லாமே இனிமேல் சரியாகும். உடல் ஆரோக்கியம் மே மாதம் வரைக்கும் கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோங்க. மற்றபடி ஒன்றும் இஷ்யூஸ்லாம் கிடையாது, பெரிய ஒரு இஷ்யூஸும் கிடையாது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. இது வந்து உங்களுக்கு கேஷுவலாக ரெகுலராக இருக்கக்கூடிய சில கவனம் இருந்தது அப்படின்னா போதுமானது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கந்திஷ்டி கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க, அதை கொஞ்சம் சரி பண்ணிக்கோங்க. ஏன்னா இனி உங்களோட வளர்ச்சி அசுர வளர்ச்சி, மிகப்பெரிய லாபகரமாக மாறும். உங்களை பார்க்குறவங்களாம் கண்ணு வைப்பான். சில மீடியாக்களில் நீங்கள் வந்து தெரிய ஆரம்பிப்பீங்க. நிறைய மக்களுக்கு உங்களை வந்து பிரபல்யமாக தெரிய ஆரம்பிப்பீங்க, பிரபலமாவீங்க. அந்த பிரபலம் ஆச்சு அப்படின்னாவே உங்கள் மேலே கந்திஷ்டி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதுக்கு தகுந்த மாதிரி அப்பப்போ சுற்றி போடுறதோ இல்லை அப்பப்போ கோயில்களுக்கு போயிட்டு வரதோ பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்றிக்கிறதோ அது மாதிரி பண்ணுங்கள். சேராத நட்புகள் எல்லாம் உங்ககிட்ட இப்போ அப்படியே நெருங்கி வருவானுங்க, புது புது ஆட்கள். இந்த டைமில் நீங்கள் வளரும் போது உங்கள் கூட வராமல் பார்த்தீங்களா, அவன் தான் வந்து உங்களுக்கு டேஞ்சர். அவன்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. நீங்கள் ஏழையாக இருக்கும்போது கூட அந்த நட்பை விட்றாதீங்க. வளர்ந்ததுக்கப்புறம் உங்களை நோக்கி வரானுங்க பார்த்தீங்களா, அவனுக்கிட்ட கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்துட்டீங்க அப்படின்னா போதுமானது. அது சொந்தமாக இருந்தாலும் சரி, நட்பாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கூட்டுத் தொழில் செட் ஆகாது. இப்போ வந்து ஒருத்தர் சொல்லுவான், அவனும் பணக்காரன் தான் சார், அவன் எதுக்கு சார் வரப்போகிறான், அவன் என்ன சார் பண்ண போகிறான் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. உங்களுக்கு கூட்டுத் தொழில் சேர்ந்து பண்ணலாமே, நாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், நாமளும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிலாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா. அவங்களாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. உங்களுக்கு கூட்டுத் தொழிலே செட் ஆகாது. போனீங்க அப்படின்னாலும் ஒரு 10 ரூபா லாபம் எடுப்பீங்க, அதுக்கப்புறமேலாம் நீங்கள் தேவையில்லாத பிரச்சனை தான் மாட்டிட்டு முடிச்சிருப்பீங்க. அதனால் கூட்டுத் தொழில்கள் வேண்டாம். தொழில்களில் மிகப்பெரிய ஒரு வல்லுநராக வரக்கூடிய ஒரு காலம் வரக்கூடிய காலம். தொழிலில் சின்ன சின்ன மாற்றம் பண்ணுவீங்க, தொழிலையே வித்தியாசமாக மாற்றுவீங்க. ஏற்கனவே ஒரு தொழில் பண்ணேன் சார், இதுவும் பண்ணலான்னு தான் ஆரம்பித்தேன், அந்த தொழில் ஓரளவுக்கு தான் போயிட்டுருக்கு, இப்போ அதை வந்து இன்னொரு தொழிலில் கொஞ்சம் பண்ணிகிட்ருக்கேன், அது ரொம்ப டீப்பாக போயிட்டுருக்கு, எனக்கு வருமானம் வரல அப்படிங்கிறீங்களா. அதில் ஆப்ஷனாக இருக்கிற விஷயங்கள் எல்லாமே இனிமேல் வருமானம் வர ஆரம்பிக்கும். எதுக்காக ஆரம்பிச்சிங்களோ அதெல்லாம் டபுள் மடங்கு வருமானம் வர ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிக்கும். சரி, இன்னும் அந்த வைப்ரேஷன் தெரியலன்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்களா, அவங்களாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். கொஞ்சம் பொறுமையாக தான் ஆரம்பிக்கும், ஆனால் அசுர வளர்ச்சியாக இருக்கும். மிகப்பெரிய நன்மையை கொடுக்கும், மன மகிழ்ச்சியை கொடுக்கும், பண வரவை கொடுக்கும், செல்வத்தை அள்ளி கொடுக்கும். அதே போல் திருமணமாகாமல் தவிச்சிட்டு இருந்தவங்களுக்கு திருமண வாய்ப்பு கூடி வருது. திருமணமானவர்கள் சின்ன சின்ன உறவுகளில் சண்டை சச்சரவுகள் இல்லாமல் கொஞ்சம் மைண்டை ஈக்குவலாக மெயின்டைன் பண்ணி கொஞ்சம் நன்மைக்காக, அதாவது குடும்பத்தில் சில வார்த்தைகளை வந்து பார்த்து யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி குடும்பத்தை வந்து இறுக்கி கையில் வச்சுக்கோங்க. இந்த நேரத்தில் நீங்கள் உங்களோட வளர்ச்சியை பார்த்து சிலர் உங்கள்கிட்ட கடன் கேட்பாங்க, கொடுக்கல அப்படின்னா மனஸ்தாபங்கள் வரும், சொந்தங்களுக்கு நடுவில் மனஸ்தாபங்கள் வரும். அதனால் உங்களுடைய வளர்ச்சியை வந்து மற்றவங்களுக்கு தெரியாத அளவுக்கு ஓரளவுக்கு உங்களோட பேக்கப்பை கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சார் நீங்கள் வளர்றீங்க, உங்களுக்கு வருமானம் வருது, எல்லாம் ஓகே, அது மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இதனால் தேவையில்லாத குடும்பத்துக்குள்ள சண்டை சச்சரவுகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அதை கொஞ்சம் பார்த்து மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. தொழிலில் முதன்மையாக வரக்கூடிய ராசிகளில் இந்த விருச்சிக ராசி தான் 12 ராசியிலே ஃபஸ்ட்டு வரப்போகுது 2026. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தொழிலில் நாம் பாட்டு வருமானம் வரப்போகுது, அதனால் நம்ம பாட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு விட்டீங்க அப்படின்னா தேவையில்லாத ரிஸ்க்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், தொழிலில் நல்லா இறங்கி வேலை செய்யணும். இப்போ பழசில் வந்து நீங்கள் 10 அடி வச்சா கிடைக்கக்கூடிய வைரம் 5 அடியில் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அப்போ நீங்கள் அந்த 5 அடியும் வைக்கணும், ஓரளவுக்காக ஸ்டெப்பு எடுக்கணும். ஸ்டெப் எடுத்தால் தான் அதுவுமே நடக்கும். சும்மா படுத்துக்கிட்டு வானத்தை பார்த்துட்டு விருச்சிக ராசி அடிக்குதுரா ஜாக் பாட்டு, உழவு போதுரா லக்கு, கூரையை பிச்சுட்டு வரப்போதுரா லாபம் அப்படின்னா நாம் யோசித்து வேலை செஞ்சால் மட்டும்தான் அது கிடைக்கும். அதே போல் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு நீங்களாக போகக்கூடாது. அரசியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் உங்களை தேடி வந்தாலும் நீங்கள் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ண ஆரம்பிக்கணும். தேவையில்லாத கேஸு வம்பு வழக்குகள்லாம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் பார்த்து சரி பண்ணிக்கணும். கிரையம் ஒரு 2-3 கிரையம் வந்து பண்ணக்கூடிய நாள், அதாவது இந்த வருடம் 2026 நீங்கள் ஒரு 2-3 கிரையம் பண்ணுவீங்க. உங்கள் பேர்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் 2-3 கிரைம் பண்ணுவீங்க. அதே போல் வருமானம் நல்லா வரக்கூடிய ஒரு நேரம் அப்படிங்கிறதுனால தொழிலில் நல்லா வருமானம் வருது அப்படின்னு ஐடிலாம் ஃபில் பண்ணாமல் விட்றாங்க. நல்லா ஐடிலாம் கிளியர் பண்ணுங்கள். லோன் எல்லாம் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் சரி பண்ணுங்கள். ஜிஎஸ்டிலாம் கட்டாமல் போச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணி கிளியர் பண்ணி வைங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் எந்த ஒரு வருமானமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி, வெளியே யாருக்கும் தெரியாமல் நீங்கள் பார்த்துக்கிறது ஒரு பக்கம், வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க. இந்த வண்டி வாகனங்கள் ரொம்ப லக்ஸுரியாக இருக்கணும், ரொம்ப நாள் ஆசை சார் அது இதுன்னு வாங்குறேன் அப்படிலாம் வாங்குறீங்க அப்படின்னா அதில் கொஞ்சம் அமௌண்ட்டு போட்டிங்க அப்படின்னா மீதி அமௌண்ட்டை சேவிங்ஸில் போடுங்க. இதுக்கு மேலே நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சேவிங்ஸில் போகிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களோட வளர்ச்சியும் உங்களுடைய பேக்கப்பும் இன்னும் 3-4 தலைமுறைக்கு மேலே அந்த பேக்கப்பே வந்து உங்களை அப்படியே வழி நடத்தி கொண்டு போயிட்டே இருக்கும். ஸோ அதனால் இன்றைக்கி 2026 நீங்கள் எடுக்கக்கூடிய ஒரு ஸ்டெப்பு பேரம்பேத்தி காலம் தாண்டி இன்னும் இருக்க போகுது. ஸோ இந்த ஸ்டெப்பு உங்களோட லைஃப்பை மட்டும் இல்லை, உங்களுடைய குடும்பத்தினுடைய லைஃப்பையே வந்து தீர்மானிக்கக்கூடியது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவோம், அசுர வேகத்தில் வேலை செய்யணும், 100 மடங்கு வேலை செய்யணும். அதை மட்டும் மறந்துடாதீங்க. இந்த 2026 உங்களுக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு ஜாக்பாட், அதாவது ஒரு கேமில் இப்படி தாண்டி போயிட்டே இருக்கும்போது ஒரு சூப்பரான காயின்ஸ்லாம் அப்படியே வின் பண்ணிகிட்டே போயிட்டுருப்போம்ல, போயிட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு டைமண்ட் காயின் அடிக்கும். அந்த காயின் அடித்தா இன்னும் 100 மடங்கு சக்தியோட வேலை செய்யும் பார்த்தீங்களா, ஸ்பீடாக வேலை செய்யும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஒரு ஸ்பீடான வேலை செய்யக்கூடிய ஒரு அருமையான தருணத்தில் இந்த விருச்சிக ராசிக்காரர்கள் இருக்கீங்க. விருச்சிக ராசிக்கு மிகப்பெரிய நன்மையும் இருக்குது. கடவுள் வழிபாடு எப்போவுமே ரொம்ப நல்லது. சனிக்கிழமையான ஆஞ்சநேயர் வழிபாடு, எப்போவுமே முருகரை மட்டும் கைவிட்றாதீங்க, முருகரை மட்டும் எப்போவுமே
விட்றாதீங்க. விருச்சிக ராசி முருகர் தான், என்ன பண்ணாலும் முருகர் தான். முருகர் மட்டும் கைவிடாமல் இறுக்கி பிடிச்சிட்டிங்க அப்படின்னா வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சக்தி கிடைக்கக்கூடிய ஒரு நாளாக வரக்கூடிய நாட்கள் அமைய இருக்குதுங்க. தொழிலில் முன்னேற்றமும், வாழ்க்கையில் மகிழ்ச்சியும், தன்னம்பிக்கையும், மிகப்பெரிய செல்வாக்கும் வரக்கூடிய முக்கியமான ராசி விருச்சிக ராசி. அந்த நன்மை நமக்கு தான் கிடைக்க போகுது. அதனால் பொறுமையாகவும் நிதானமாகவும் ஹேண்டில் பண்ணுங்கள். குலதெய்வ வழிபாடு எப்பயுமே வந்து நன்மை தரும், தடைகளை நிவர்த்தி செய்யும். குலதெய்வ கோயிலுக்கு மாதம் ஒரு முறை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அமாவாசை நாட்கள்லையோ இல்லை பௌர்ணமி நாட்கள்லையோ கண்டிப்பாக நீங்கள் போய் வழிபட்டிங்க அப்படின்னா மிகப்பெரிய நன்மை கிடைக்கும். நிறைய பேருக்கு இப்போ நான் சொன்ன விஷயத்தில் சில டவுட்ஸ் இருக்கும். சில சொன்ன விஷயங்கள்லாம் ஓகே தான், எல்லாமே நடக்குது, உண்மைதான். ஆனால் சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய சந்தேகத்தை தீர்த்துக்கலாம். எல்லோருக்கும் நன்றி நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேரோட கேள்வி ஒன்று இருக்குதுங்க. சார் இப்போ நம்ம நேரில் வந்து பார்க்கலாமா, ஜோதிடம் பார்க்கலாமா? கீழே இருக்கிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போய் பேசலாம். கிட்டத்தட்ட 4 லாங்குவேஜ் ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் தான் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 15 நடிகர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய மினிமம் நான் சொல்கிறேன், 15 நடிகர்களுக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடிய இப்போ பிரபலமான ஆக்டருக்கு ஜோதிடம் பார்க்கக்கூடியவர். நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத புதிதாக அரசியலில் இருக்கக்கூடிய பல முக்கியமான அரசியல் பிரமுகர்களுக்கு ஜோதிடம் பார்த்து சொல்லக்கூடியவர் தான். ஸோ நிறைய பேர் நீங்களாம் வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆளுக்கு இன்னும் அவர் தான் ஜோதிடம் பார்த்துட்ருக்காரு. உங்களுக்கு வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. மற்ற தகவல்களுக்கு கண்டிப்பாக நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபேஸ்புக்கில் பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்லோருக்கும் நன்றி.